ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக்கரில் 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான மெத்தட் சொல்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் 1 கிலோவுக்கு நீளாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 பச்சை மிளகா கட் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு 6 தக்காளி, வெங்காயத்தோட ஒரு 2 தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி கழுவி வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 7 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 7 ஸ்பூன் குழி கரண்டியாக இருந்தால் 5 ஊற்றி நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் குக்கரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த சோம்பு பொரிஞ்சு வர மாதிரி விடுங்க. சோம்பு பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டு அதை நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி வதங்குங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ அவசரப்பட்டு போட்டுட்டோன்னா கொஞ்சம் அது வெங்காயம் பச்சை பச்சையாக இருக்கும். கொஞ்சம் வதங்காமல் இருந்ததுன்னா டேஸ்ட் வேறு மாதிரி மாறும். ஸோ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே அடுத்தது கொட்டாமல் நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் வெயிட் பண்ணி எவ்வளோ வதக்குறீங்களோ வதக்குறதுக்கு தான் டைம் எடுக்கும். ஸோ ப்ரௌனிஷாக வர நான் காமிக்கிற மாதிரி அந்தளவுக்கு ப்ரௌனிஷாக வர வரையும் வதங்குங்க. பச்சை மிளகா போட்டுருக்கேன், 7 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கு. அந்த காரம், பச்சை மிளகாவோட காரமும் வெங்காயத்தோட டேஸ்ட் தான் பிரியாணியை அல்டிமேட் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கல்லுப்பு நான் கிளாஸில் அளந்து எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் 1 கிலோ பிரியாணிக்கு. அதனால் ஒரு 3 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். கிளாஸ் கணக்கு வச்சு 3 ஸ்பூன். எனக்கு கையளவு தான், ஸ்பூன் கணக்கு தான் வச்சுருப்பேன். ஸோ 3 ஸ்பூன் கணக்கு போட்டு நல்லா வதக்குங்க. ப்ரௌனாக பாருங்கள், நான் காமிக்கிற அளவுக்கு வெங்காயம் ஃபுல்லாக வதங்கி ஸ்மாஷ் ஆகும். அப்புறம் ப்ரௌனாக கலர் டேர்ன் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌனிஷாக ஆன பிறகு கொஞ்சம் சிம்மரில் வச்சுட்டு, ஏன்னா இஞ்சி பூண்டு போட போகிறோம். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, நல்லா முழு ஸ்பூனு இஞ்சி பூண்டு தலை தட்டி எடுக்காமல் ஃபுல்லாக 4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு ப்ரௌனாக கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ்க்குள்ளே நல்லா அதுக்காக சிம்மு வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு போட்டோன்னே நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ட்ரை ஆகிட்டு அது ப்ரௌனாக பாருங்கள். அந்த ஓரத்தில் ஒட்டுறது ப்ரௌனாக கலர் மாறும். அந்த மாதிரி கலர் வர வரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்குங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி 6 தக்காளி நீட்டாக கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த தக்காளியெல்லாம் இழஞ்சி கொஞ்சம் அப்படியே அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும். நம்ம வதக்கின மசாலா அந்த மாதிரி மசாலா கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மட்டன் பிரியாணின்றதுனால நம்ம கரம் மசாலா தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு மிளகு, சோம்பும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மட்டன் பிரியாணிக்கு மட்டும்தான் நம்ம இந்த கரம் மசாலா போடுவோம். ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட், மட்டனோட டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட் இல்லாமல் காரமாக இருக்கிறதுனால நம்ம கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கின பிறகு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச், ஏன்னா மட்டன் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ பிரியாணியில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் காஷ்மீரி தான், வெறும் மிளகாத்தூள் வீட்டில் இருந்தால் அந்த வெறும் மிளகாத்தூள் நம்ம அரைச்சது ஒரு 3 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பசங்க சாப்பிட போகிறாங்க 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். பெரியவங்க தான் காரமாக சாப்பிடுவாங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கரம் மசாலா சொன்ன மாதிரி மிளகு, சோம்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு 3 கையளவுக்கு, ஃபுல்லில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு 3 கைப்பிடி போட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கையில் போடுறதுனால நீங்கள் ஸ்பூன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டுட்டு நல்லா அதை பேஸ்ட் மிளகாத்தூளும் அந்த கரம் மசாலா, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி பெரட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மட்டன் ஆல்ரெடி நான் உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு ஒரு 7 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். 7-8 விசில். இளங்கறினா 7-8 விசில் விட்டுக்கோங்க. நல்லா முத்தின கறி அப்படின்னாங்கன்னா கடையிலே சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கறினா ஒரு 10 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நம்மளுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு போதுமான தண்ணி. அந்த தண்ணி நான் மெஷர் பண்ணி 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ், வீட்டு அரிசினா 2 கிளாஸ், பிரியாணி அரிசியில் நான் செய்கிறேன். அதனால் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த தண்ணியை தான் அளந்து 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ்னு நம்ம எதில் எடுக்கிறோமோ அரிசி அளந்து அதில் ஒரு கிண்ணம்ல 1 கிளாஸ்னால் 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி. பிரியாணி அரிசிக்கு மட்டும்தான் இந்த அளவு. வீட்டு அரிசினா 2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ்னு தண்ணி கணக்கு பண்ணி நான் 4 கிளாஸ் போட்டேன். அந்த 4 கிளாஸ் ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி நம்ம வதக்கும் போதே போடலாம், நான் மறந்துட்டேன். அதனால் புதினா கொத்தமல்லி 1 ஹவர் ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை நம்ம தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆன பிறப்பு அதை போட்டு நல்லா ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் நான், முழு லெமன். அதை அந்த லெமனோட ஜூஸை ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் தயிர் ஆட் தயிர் ஆட் பண்ணால் கொஞ்சம் லெமன் அவாய்ட் பண்ணிப்பேன் நான். ஸோ மட்டன் பிரியாணினால் தயிர் ஆட் பண்ணாமல் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு குக்கர் மூடிட்டு விசில் போட்டு கரெக்டாக பாஸ்மதி அரிசினால் ஒரு விசில் விட்டால் போதும். உதிரியான மட்டன் பிரியாணி டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இதுவே வீட்டு அரிசினா 2 விசில் விட்டு
அழகாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ்.